இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதிமுக ஐசியூல இருக்குதாம். அப்படியா இருக்குது? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க அப்படி தொலைக்காட்சியில பாருங்க, நேர அலையில பாருங்க. இங்க ஆனமலையில எப்படி மக்கள் வெள்ளம் ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க, எழுச்சியோடு இருக்குது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி இருக்கிறாங்க. திமுக திமுக தான் ஐசியூல இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம். அந்தந்த கட்சியில யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தில் கையெழுத்திட்டு உறுப்பினர்கிட்ட பெறுவாங்க. ஆனா விடியா திமுக ஆட்சியில் தொண்டலுடைய செல்வாக்கு குறைந்த காலத்தில் ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவல நிலை திமுகவுக்கு தான் இருக்குது. திமுக தான் ஐசியூல இருக்குது. இன்றைக்கு ஒருவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கும், அதில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க. அந்த வெண்டிலேட்டர் எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் 7 மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு. அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். இந்த அதிகார திமிரலை இதெல்லாம் பேசுவது விட்டு விடுங்கள். மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள். இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா? அதோட அண்ணா திமுக 4 போயிட்டது 3 போயிட்டது. எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். இப்படி சொல்லி சொல்லிதான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நீங்க வச்சிருக்கிற நிறுவனத்தின் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரீங்க. இங்க இருக்கின்ற மக்கள், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆனமலையில திரண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு வருகின்ற கூட்டம். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன, எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும், அண்ணா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த ஆட்சி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் நீங்க தானே, நீங்க தானே. அதற்கெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டு எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி 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 தான் எங்களை வாழ வைப்பதை போல அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் மக்கள் அந்த நிலையிலே இல்ல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.